Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 16/4/2026. இந்த வீடியோவை மார்னிங் உங்களுக்கு ஒரு 9 o'clock கிடைக்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வு மையத்திலையும் அதே போல் நீட் எக்ஸாம் ஹால்லையும் எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும், எக்ஸாம் டைமிங் என்ன, எப்போ ரிப்போர்ட்டிங் டைமு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதையும், அது மட்டும் இல்லாமல் என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அடிப்படையிலையும் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க SAP Views யூடியூப் சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் UG 2026 கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண் அடிப்படையில் அவங்க விருப்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்லேயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இந்த மாதிரியான ஒரு டேப்லர் காலம் இருக்குது. அதிலிருந்து தான் இதை கொடுத்துருக்குறேன். எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்கன்னா 3 May 2026 சண்டே. எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 PM-லேருந்து 5 PM வரைக்கும். அப்போ 2 மணிக்கு தான் நான் போகணுமாங்க சார்னா கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 11 AM கொடுத்துருக்காங்க. அப்போ 2 மணி எக்ஸாமுக்கு எதுக்கு சார் 11 மணிக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய மாணவர்கள் ஒவ்வொரு தேர்வு மையத்துலேயும் தேர்வு எழுதுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் இருக்கும். அந்த ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸுக்கு தான் இந்த மாதிரி பேட்சாக வர சொல்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எக்ஸாம் டேட்டில் அதாவது உங்கள் வீட்டிலேருந்து ஆர் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம், பேரண்ட்ஸோ இல்லை அவங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ முதல் நாளே போய் பார்த்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு வந்துடுங்க. குறிப்பாக எந்த தேர்வு மையம் ஒரே நேமில் 2 எக்ஸாம் சென்டர் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கான சரியான தேர்வு மையம் எது அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டு வந்துடுங்க. இந்த 1:30 PM ஷார்ப் அப்படிங்கிறது என்னென்னா கேட் க்ளோசிங் டைம். இந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு பிறகு ஒரே 1 செகண்ட் தாமதமாக போனாலும் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு, இல்லைன்னா பஸ் பிரேக் டவுன், இல்லைன்னா வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் 11 AM-க்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு போயிடுங்க. முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் 11 o'clock மார்னிங் 11 o'clock-க்கு ஒரு பிரஞ்ச், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட ஒரு சிற்றுண்டி மாதிரி எடுத்துக்குங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, 1:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் 11 or 11:30க்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் 2 to 5 எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் முடித்து நீங்கள் ஹாலை விட்டு வெளியில் வரும்போது அரௌண்டு 5:30 ஆயிரும். ஸோ நீண்ட இடைவெளி உங்களுக்கு உணவு இடைவெளியாக இருக்கும். அதனால் அந்த டைமுக்கு சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடுங்க, நடுவில் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எக்ஸாம் டேட்டில் நீங்கள் அதாவது 3/5/2026 அன்று கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இப்போது முக்கியமான விஷயம் என்ன, இப்போது 11 o'clock நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
ரிப்போர்ட்டிங் டு த சென்டர் அதை கொடுத்துட்டாங்க. 1:30க்கு என்ன பண்ணுறாங்க, கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுடைய தேர்வு மையத்தில் கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்காரணத்தை கொண்டும் 1:30க்கு பிறகு 1 செகண்டு தாமதமானாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 11 o'clock நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும், ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறவங்களுக்கு தான் இந்த தகவல் மிக மிக முக்கியம். 11 o'clock நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் தேர்வு மையத்துக்கு வெளியில் ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஹெல்ப் டெஸ்கில் அங்கே தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க உங்களுடைய அட்மிட் கார்டில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 1:30க்கு கேட் க்ளோஸ் ஆகிடும். 1:30லேருந்து 1:45 வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு செக்கிங் ஆஃப் அட்மிட் கார்டு பை த இன்விஜிலேட்டர். உங்கள் தேர்வு அறை கண்காணிப்பாளர் உங்களுடைய அட்மிட் கார்டை செக் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான அறிவுரைகள் தேர்வு தொடர்பானதை கொடுப்பாங்க. அட்மிட் கார்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேர்வு அறையில் உங்களுடைய சீட்டில் உட்கார வைப்பாங்க. அடுத்தது 1:45க்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டெஸ்ட் புக்லெட். உங்களுடைய நீட் எக்ஸாம் நீட் யூஜி 2026 கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. அந்த கொஷின் புக்லெட் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி நீட் அப்ளிகேஷன் போடும்போது கொடுத்த மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்களா, தமிழ் சூஸ் பண்ணிங்களா, ஹிந்தி சூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. எக்ஸாமை நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். மாலை 5 மணி வரை தேர்வு நடைபெறும். 1:50க்கு ரைட்டிங் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஆன் த டெஸ்ட் புக்லெட் பை த கேண்டிடேட். இந்த டெஸ்ட் புக்லெட்டில் உங்களுடைய பெயர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். உங்களுடைய ரோல் நம்பர் எழுதணும். அந்த ரோல் நம்பரை இன் வேர்ட்ஸில் எழுதணும். இதெல்லாம் எழுதுனது அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் முடிஞ்சு திரும்ப கொண்டு வருவீங்க. ஓஎம்ஆர் சீட்டை தான் கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த ஓஎம்ஆர் சீட் ஃபில்லப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஷின் புக்லெட்டில் இந்த தகவல்களெல்லாம் எழுதுறது, இது தொடர்பாக 1:45லேருந்து 1:50 அதாவது 1:50 தேர்வு அறை கண்காணிப்பாளர் கொடுப்பார். ஸோ இதெல்லாம் இனி வரக்கூடிய இன்றைக்கி 16ஆம் தேதி, இன்னமும் ஒரு 14 நாள், மேலே ஒரு 2 நாள், 16 டேஸ் இருக்குது. இந்த 16 டேஸை மார்க் டெஸ்ட் எழுதும்போது இந்த டைமை கீப் அப் பண்ணி எழுதுங்கள். ஓகேங்களா? டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் இந்த டைம் ஷெட்யூலுக்குள்ளே எழுதுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அது வேணால் நீங்கள் ஈவினிங் எழுதலாம், ஆர் மார்னிங் எழுதலாம், இப்படி வேணால் எழுதலாம். ரெகுலராக இந்த 16 டேஸுக்கு இந்த டைம் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா 3ஆம் தேதி மே மாதம் நடக்கக்கூடிய தேர்வுக்கு அந்த டைம் கீப்பப் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்தது, ஆல்ரெடி பிடபிள்யூடி கேண்டிடேட் அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு மட்டும் கிரேஸ் டைம் 6 PM வரைக்கும் கொடுப்பாங்க. The candidate must show on demand the admit card for admission in the examination hall. எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஒன்று உங்களுடைய அட்மிட் கார்டில் பேஸ்ட் பண்ணணும். இன்னொன்று உங்கள் எக்ஸாம் ஹால் அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒன்று பேஸ்ட் பண்ணணும். அட்மிட் கார்டில் எந்த இடத்துலையும் வீட்டிலருந்தே சைன் பண்ணிட்டு போகக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் தேர்வறை கண்காணிப்பாளர் முன்னிலையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிக்னேச்சர் போடணும். A candidate who does not possesses the valid admit card shall not be allowed to enter the examination hall. அட்மிட் கார்டை மறந்துட்டு போயிட்டேன், வர்ற வழியில் கீழே விழுந்துருச்சு, அதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. A seat with roll number will be allotted to each candidate. Candidate must find out உங்கள் ரூம் நம்பரில், உங்கள் ஹால் நம்பரில் உங்கள் ரோல் நம்பர் இருக்கும். அது
அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணும்போது உங்களுடைய ரோல் நம்பர் தெரியும். அந்த ரோல் நம்பர்னுடைய அடிப்படையில் உங்கள் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் உட்காரணும். ஓகேங்களா? இதை தவிர வேறு இடத்துலையோ அல்லது வேறு அறையிலையோ நீங்கள் தெரியாமல் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸர் ஷல் பி கேன்சல்டு. எதனால்? உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் அந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. ஏபிசி கோட் நம்பர் ஏபிசி அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஸோ உங்களுடைய தேர்வு அறை உங்களுடைய ரோல் நம்பர் உங்களுடைய சரியான இருக்கையில் அமர வேண்டும். டியூரிங் தி எக்ஸாமினேஷன் டைம் இன்விஜிலேட்டர் வில் செக் த அட்மிட் கார்டு. உங்கள் அட்மிட் கார்டை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய OMR சீட்டில் சைன் பண்ணுவாங்க. நீங்களும் சைன் பண்ணணும், இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணணும், அட்டண்டன்ஸ் சீட்டில் சைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் 5லிருந்து 10 நிமிடங்கள் தேவைப்படும். ஸோ தேர்வு எழுதும்போது நீங்கள் 2 to 5 அப்படின்னா 3 hours டைமை 3 hours எக்ஸாம் டியூரேஷனை நீங்கள் 2 hours 45 minutesக்குள்ளே முடிக்கிற மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான ப்ரொசீஜருக்கெல்லாம் அந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்களும் சைன் பண்ணணும், இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு மாணவருக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை தேவைப்படலாம். இது எல்லாமே இந்த 2 to 5க்குள்ளே தான் நடக்கும். The invigilator will also put their own signature in the place of provided in the answer sheet and the attendance sheet. அப்போ இந்த 2 இடத்துலையும் இன்விஜிலேட்டரும் சைன் பண்ணுவார், கேண்டிடேட்டும் சைன் பண்ணணும். The candidate who comes after 1:30 PM shall not be permitted to enter the exam center under any circumstances. இதை நான் முதல்லையே சொல்லிட்டேன். அதனால் கேட் க்ளோசிங் டைம் 1:30. அதற்கு பிறகு 1 செகண்ட் தாமதமானாலும் 1 நொடி தாமதமானாலும் கேட் க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் உள்ளே போக முடியாது. கேண்டிடேட் must bring only the following documents on the day of examination. தேர்வு எழுதும்போது என்னென்ன ஆவணங்களை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தரலாம். a printed copy of admit card downloaded by the NTA website. NTA வெப்சைட்டில் இனி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு, 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தனியாக எடுத்துகிட்டு போகணும். அது எதுக்காகன்னா அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இது வரைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தியிருக்க மாட்டீங்க. நீட் அப்ளிகேஷன் போடும்போதும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜில் 2வது பக்கத்தில் நீங்கள் அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை வீட்டில் இருந்தே ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். அதில் லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சரும் ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர்னுடைய சிக்னேச்சரும் தேவைப்படும். அங்கே போடணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ. இது தவிர ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடிஸ், அதாவது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை. அது என்னவாக இருக்கலாம்? மஸ்ட் பி ஒரிஜினல் அண்டு வேலிட் லைக் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் ஓட்டர் ஐடி ஆர் பாஸ்போர்ட் ஆர் ஆதார் கார்டு ஆர் டிஜிலாக்கர் ஆர் அப்பார் ஐடி. ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிற கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஆதார் கார்டு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 18 years கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அவங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க, ஓட்டர் ஐடி வச்சுருக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் இருக்கலாம். பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொண்டு போகலாம். ஆதார் கார்டு நீங்கள் அட் த டைம் ஆஃப் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறீங்கன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அடையாள சான்றிதழ்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மே 3ஆம் தேதி நீட் தேர்வுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய இந்த 16 நாளுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்களாகவோ அல்லது கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிற மாணவர், நான் வந்து ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லை ரூமில் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு 16 நாளுக்கும் டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கிறோம். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய கூடுதல் நேரத்தை டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேலும் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.